வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது இந்தியாவில் தொடங்கியுள்ள புதிய ஜிஎஸ்டி 2.0 குறித்தான 7 முக்கியமான செய்தி தான். இது உங்கள் தினசரி வாழ்க்கையிலும் செலவுகளிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வாங்க நேரடியாக தகவலுக்குள் செல்லலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். ஜிஎஸ்டி கட்டமைப்பில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. பழைய 4 விகிதங்கள், அதாவது 5%, 12%, 18% முழுமையாக நீக்கப்பட்டு தற்பொழுது 2 முக்கிய விகிதங்களில் அடிப்படையில் மட்டும் இருக்குதுங்க. அதுதான் 5% மற்றும் 18%. அதே சமயம் சில சைன் குட், அதாவது சிகரெட்டு, மது, பான் மசாலா, குளிர்பானங்கள் மற்றும் ஆடம்பர வாகனங்கள், இதுக்கெல்லாம் 40% ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டிருக்கு. இதனால் சாதாரண பொருட்கள் எளிய வரி கட்டமைப்பில் வரும், ஆனால் ஆடம்பர பொருட்கள் இன்னும் விலை உயர்ந்தே போகும் என்பது தான் இந்த வரி விதிப்பின் மிக முக்கிய கொள்கையாக இருக்குது. எந்தெந்த பொருட்களெல்லாம் மலிவாகின்றது, இதெல்லாம் விலை ஏறுது அப்படிங்கிறத பார்ப்போம். மலிவு தினசரி உணவுப் பொருட்கள், மருந்துகள், ஆடைகள், டெக்ஸ்டைல், மின் சாதனங்கள், அதாவது டிவி, ஏசி, வாட்டர் ஹீட்ரு போன்றவைகளெல்லாம் மலிவு விலைக்கு வருது. இதனால் மக்கள் வாழ்வாதாரம் என்பது கொஞ்சம் மேம்படும் என்பது மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது. எந்த பொருள் விலை உயர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோடா, கார்பனேட் பானங்கள், சிகரெட், பான் மசாலா, ஆடம்பர கார்கள், 350 சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய பைக்கு, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா விலை உயருது. ஆகையால் இது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தியாவசியங்கள் அதில் இருக்க முடியாது. சுருக்கமாக சொன்னால், அடிப்படை வாழ்க்கை செலவுகள் குறையவும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கவும் இந்த வரி விதிப்பு, அதாவது 2.0 இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு வழிவகுக்குது. அடுத்த விடயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி பச்சா உத்சேவ் எனும் சேமிப்பு விழாவை அரசு அறிவித்துள்ளது. நோக்கம் என்னென்னா, பொதுமக்கள் குறைந்த விலையில் பயன் கிடைக்க செய்வது அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருக்குது. இது வணிகத்தில் சிறு நுகர்வோருக்கு கூடுதல் உற்சாகத்தை இந்த வரி விதிப்பின் மூலமாக கொடுக்கின்றது என்பது மறைமுகமான ஒரு செய்தியாக இருக்குது. அடுத்ததாக மக்கள் செலவுகளின் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உணவு, மின்சாதனங்கள், ஆடைகள் குறைவான ஜிஎஸ்டி விகிதத்தில் மலிவாகின்றது. இதனால் டிஸ்போசபிள் இன்கம் அதிகரிக்கும், அதாவது மக்கள் சேமிக்கவும் மேலும் செலவிடவும் வாய்ப்பு இந்த வரி விதிப்பினால் கிடைக்கின்றது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம், அந்த குடும்பங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சலுகையாகவே இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு இருக்கின்றது என்று ஆய்வுகள் கூறுகின்றது. வணிகத்துறைகளில் மாற்று என்ன அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு சிக்கல் குறையும், மிக எளிமையாக இருக்கும் போல எளிய வரி கட்டமைப்பு இதில் வரும் என்று இந்த புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்காங்க. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என நம்பிக்கையும் அவங்க கொடுத்துருக்காங்க. சிறிய தொழில்களுக்கு சந்தையில் போட்டியிடும் வலிமை கிடைக்கும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதற்கு முன்பு இருந்த வரி விதிப்பின் காரணமாக சிறிய தொழில்கள் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்ததுதான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ள 2.0 ஜிஎஸ்டியின் மூலமாக இவர்கள் எல்லாம் பயனடைவார்கள் என்று அவர்கள் உறுதி கொடுத்திருக்காங்க. இந்த வரி விதிப்பானது வருமான வரியுடன் இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தலைப்பில் அடுத்தது பார்க்கலாம். வருமானம் 12 லட்சம் வர வருடத்திற்கு இருந்தால் அவர்களுக்கு வருமான வரி இல்லாதது அப்படிங்கிறது இந்த ஜிஎஸ்டி 2.0வில் இருக்குது. இது மிகப்பெரிய நன்மையாகவே இதன் அடிப்படையிலான வருமானதாரர்களுக்கு இருக்குது. இதனுடைய ஜிஎஸ்டி சலுகைகளும் சேர்த்தால் பொதுமக்கள் டபுள் பெனிஃபிட் என்ற அடிப்படையில் நிறையா அவர்களுக்கு பெனிஃபிட் இருக்க தான் செய்யுது. மக்கள் நேரடியாக சேமிப்பை உணரக்கூடிய சூழல் இந்த தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய 2.0 வரி விதிப்பால் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது. சரிங்க, இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய 2.0 ஜிஎஸ்டி வரி விதிப்பால் யாருக்கு இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இழப்பு இருக்குங்க. வருவாய் இழப்பு யாருக்குன்னா, மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசிற்கு சுமார் 48,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என கணிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு லாஸாக இருந்தாலும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையின் வாயிலாக இது ஈக்குவல் செய்யப்படும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். இன்னொரு ஐயப்பாடு என்னென்னா, விலைச்சலுகை வணிகர்கள் முழுமையாக நுகர்வோருக்கு வருமா என்ற சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு. சில பொருட்களில் வகைப்படுத்துதலில் குழப்பங்கள் இருக்கலாம். அதனால் நடைமுறையில் மக்கள் எவ்வளவு பயன்பெறுவார்கள் என்பது முக்கிய கேள்வியாக இங்கே எழுப்ப விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இந்த ஜிஎஸ்டி 2.0 மூலமாக மக்கள் பயன்பெற வேண்டும் என்று நம்முடைய முழு நோக்கமும் இருக்குது. நண்பர்களே, உங்களுக்கு சுருக்கமாக ஒரு 7 பாயிண்ட் சொல்கிறேன். இதுதான் இந்த காணொலியின் மையக்கருவாக இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்று,
அத்தியாவசிய பொருட்கள் மலிவாகின்றன, ஆடம்பர பொருட்கள் விலையேறுகின்றன. வருமான வரியுடன் சேர்ந்து மக்கள் சேமிப்பை உணரக்கூடிய நிலை உருவாகிறது. ஆனால் எதிர்காலத்தில் நடைமுறையில் எப்படி இருக்கும் என்பதை நேரமே சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இதுபோன்று நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள்.